முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அமைந்துள்ள மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ள மாநாட்டிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மதுரை முருக பக்தர்கள் மாநாடு குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். முருக பக்தர்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடனும் முருக பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையிலும் முருகன் மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பழனியை தொடர்ந்து தமிழ்கடவுள் முருகனுக்கு உகந்த கார்த்திகை நாளான இன்று மதுரை பாண்டிக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இந்து முன்னணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு பாஜக மற்றும் பிற இந்து அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக 3 மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 லட்சம் சதுர அடியில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள், பிரபல ஆன்மீக, அரசியல், திரைத்துறை மற்றும் சமூக சிந்தனையாளர்களும் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். காவடி, பால்குடம், பாத யாத்திரை குழுக்களை சேர்ந்தவர்கள் மாநாட்டிற்கு வர உள்ளனர். பிரபலமானவர்களின் ஆன்மீக உரைகள், கலை நிகழ்ச்சிகள், தமிழ்நாட்டிற்கே உரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 7 மணிக்கு பொதுமக்கள் ஒன்றிணைந்து முருகர் பாடல்கள் பாட உள்ளனர். மாநாட்டில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் காலையிலிருந்து மாநாட்டு திடலில் குவிந்து வரும் பக்தர்கள் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். சாமி தரிசனம் செய்த பின்னர் கண்காட்சி முன்பு அமர்ந்து ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் பாடல் பாடி வந்தனர். இதில் ஒரு சிறுமி மனமுருக கந்தசஷ்டி கவசம் பாடியது முருக பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. மாநாட்டு பகுதியில் அமைக்கப்பட்ட அறுபடை வீடு அருங்காட்சியகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் மாநாட்டு திடலில் முன்னேற்பாடு பணிகளை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் வீடுகளில் இருந்தபடி கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து முருக பக்தர்களும் இங்க ஏதாவது காரணத்தால் வர முடியாமல் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அவர்களுடைய வீடுகளிலே இருந்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என இந்த மாநாட்டு குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முருக பக்தர்கள் ஆன்மீக மாநாட்டையொட்டி மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் ஆகியோர் தலைமையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் வெளியூர், வெளி மாநிலங்களில் இருந்தும் பங்கேற்க வாகனங்களில் வருவதால் அவர்களுக்கு வசதியாகவும் பொதுமக்கள் இடையூறின்றி செல்வதற்கும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலில் 18 LED திரைகள், 15க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள், 50க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டிகள், 100க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பரங்குன்றம் மலையை பின்னணியாக கொண்டுள்ள மேடையில் அறுபடை வீடுகளின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு நடுவில் முருகப்பெருமான் வேலுடன் இருக்கும் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மதுரையில் இன்று நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கவனத்தை ஈர்த்துள்ளது.